ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோவேவ் ஓவன் வந்து ஒர்க் ஆகலை. அதாவது ஒர்க் ஆகுது, ஆனால் அந்த ஸ்டார்ட் பட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. நானும் வந்து யூடியூப்பில் நிறையா இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தேன், வேலைக்கு ஆகலை. சரின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் இதே மாடலை போட்டேன். அதே மாதிரி மாடல் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிப் வந்து கிடச்சிது, இந்த டச்சு. ஸோ அதை எடுத்து நம்ம கிறுக்குன்னு டக்குன்னு வேலையை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த ஸ்ட்ரிப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து நல்லாவே வந்து இருக்குது அப்படின்னு ரிவ்யூலாம் வந்து நல்லா பார்த்தேன். ஸோ அதனால தான் நம்பிக்கையாக நானும் ஆர்டர் பண்ணேன். இதை வந்து நம்ம வந்து அவனை வந்து கஸ்டமர் கேரில் கால் பண்ணி கம்பெனியில் கேட்டதுக்கு அவங்க கிட்டத்தட்ட 2000 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து இந்த டச் ஸ்க்ரீனை ஆன்லைனில் வாங்கினேன். அதோட ரேட்டை வந்து கடைசியில் வீடியோவில் போடுறேன். ஸோ நீங்களும் வந்து அவன் வச்சுருக்கீங்க, சப்போஸ் ஸ்டார்ட் பட்டன் ஒர்க் ஆகலை அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். ஸோ பார்த்துட்டே இருங்க. ஸோ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த மெயின் முன்னாடி இருக்கிற போர்டை மட்டும் நான் வந்து டச் இருக்கிற போர்டை மட்டும் கழட்டிக்கிட்டேன். வேறு எதுவுமே நம்ம வந்து தொட வேண்டியது இல்லை. அதில் ஒரு ஸ்ட்ரிப்பு வரும், அதை மட்டும் கழட்டிட்டு இது வந்து ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே வந்து அழகாக பிரித்து எடுத்துட்டேன். ஸோ கம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது, நல்லா இழுத்து எடுத்தாச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரிப்பு தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இப்போ புதுசு ஆன்லைனில் இந்த ஸ்ட்ரிப்பை வந்து அதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3Mக்கு வந்து ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை கிழிச்சிட்டு அதை வந்து இதில் ஒட்டிக்கணும். இந்த ஸ்ட்ரிப்பில் ஒட்டி முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டிக்கர் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மெயின் போர்டில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஒட்டும் போது கேர்ஃபுல்லாக ஒட்டுங்க, அந்த டாட்ஸ்லாம் கரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி போடணும். ஸோ இன்னொரு ஸ்டிக்கரையும் நம்ம வந்து பிரித்தாச்சு. இப்போது வந்து இதை வந்து இந்த கேசிங்கில் வந்து நம்ம வந்து ஒட்ட வேண்டியது தான். அதே போல் ஸ்ட்ரிப்பு வந்து உள்ளே போகிறதுக்கு ஒரு கேப் இருக்கும், அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து உள்ளே விட்டுட்டு நல்லா வந்து அழகாக எல்லா கார்னர்ஸையும் ஒழுங்காக வந்து நல்லா அமுக்கி ஸ்டிக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பொறுமையாக அந்த ஸ்ட்ரிப்பை வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற கனெக்ஷன் பார்ட்டில் வந்து விடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பார்ட் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் ஏதோ ஓரளவுக்கு முயற்சி பண்ணி மெதுவாக பொறுமையாக அதை வந்து உள்ளே அனுப்பிட்டேன். இப்போது வந்து மறுபடியும் எல்லாத்தையுமே அசெம்பிள் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ இதை பண்ணும்போது எனக்கே ஒரு டவுட் இருந்தது, இதெல்லாம் வந்து மெக்கானிக் தானே வந்து செய்யணும், நம்மளே செய்கிறோமே, ஒர்க் ஆகாதா தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். பட் ஆனால் நம்மளே வந்து பண்ண முடிஞ்சுது. நானும் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் இதை வந்து பண்ணேன். ஸோ வந்து ஈஸியாகவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இப்போ பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸ்டாப் பட்டன் அமைக்கி நான் காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே ஸ்ட்ரிப்பு தான் உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த டச் ஸ்க்ரீனை வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நம்மளே வந்து வீட்டில் செஞ்சுக்கணும். இப்போ தேவையில்லாமல் 2000 ரூபா வந்து செலவாயிருக்கும். இந்த ஸ்ட்ரிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் நான் ஆஃபரில் 700 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஸோ 2000 ரூபா கொடுக்குற இடத்துல 700 ரூபாவில் வேலையை நம்மளே முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.